விஜய் அமித்ஷா 10 நிமிட பேச்சு. அமித்ஷா கொடுத்த வாக்குறுதி உறுதியானது. கூட்டணி. கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு மனதளவில் மிக பாதிக்கப்பட்ட விஜய் வெளியில் வராமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறார். இருந்தாலும் வீட்டில் இருந்தபடியே அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து விஜய் திட்டமிட்டு வரும் தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக கரூர் சம்பவத்திற்கு பின்பு தமிழக வெற்றி கழகத்தை முடக்கிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் கட்சி நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து கைதும் செய்து வருகிறது திமுக அரசு என்ற குற்றச்சாட்டுகளை தாவேகாவினர் வைத்து வருகின்றனர். தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை கூட காப்பாற்ற முடியாமல் இருக்கும் விஜய்க்கு தற்பொழுது மத்திய பாஜக அரசின் உதவி கட்டாயம் தேவை என்ற சூழல் உருவாகி வருகிறது. அதே நேரத்தில் கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து திமுக அரசு போன்று பாஜக அரசும் இறங்கி விஜய்க்கு எதிராக அடிக்க தொடங்கினால் விஜயின் நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும். ஆனால் கரூர் நிகழ்வுக்கு பிறகு உடனே பாஜக எம்பிக்கள் குழு ஒன்று அமைத்து கரூர் அனுப்பி வைத்து அங்கே ஆய்வு செய்த பின்பு தாவேகாவுக்கு ஆதரவாகவும் திமுக அரசுக்கு எதிராகவும் பாஜக எம்பி குழு பேட்டி கொடுத்தது மட்டுமன்றி அடுத்தடுத்து அவர்கள் எடுக்கும் நடவடிக்கையில் விளக்கம் கொடுக்கையில் அது விஜய்க்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் இருக்கிறது என்பதை கணிக்க முடிகிறது என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் சமீபத்தில் நடிகர் விஜய் நேரடியாக அமித்ஷாவுடன் பேசுவதற்கு முயற்சித்திருக்கிறார். ஏற்கனவே பாஜக தரப்பில் கூட்டணிக்காக விஜயுடன் ஆந்திர முதல்வர் பவன் கல்யாண் பேசி வரும் நிலையில் பவன் கல்யாணிடமே தான் அமித்ஷாவுடன் பேச வேண்டும் என விஜய் தெரிவித்திருக்கிறார். உடனே பவன் கல்யாண் ஏற்பாட்டில் அமித்ஷாவும் விஜயும் இருவரும் தொலைபேசியில் பேசி இருக்கிறார்கள். சுமார் 10 நிமிடம் வரை அமித்ஷா விஜய் இருவரும் தொலைபேசியில் பேசி இருக்கிறார்கள். அப்போது கரூர் சம்பவத்திற்கு திமுக அரசுதான் காரணம் என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்கிறார் விஜய். மேலும் கரூர் பிரச்சனைக்கு பின்பு தாவேகா நிர்வாகிகளுக்கு ஆளும் தரப்பினர் கொடுத்து வரும் நெருக்கடி அனைத்தையுமே விஜய் அமித்ஷாவுடன் தெரிவிக்க அதற்கு அமித்ஷா டோன்ட் வெரி விஜய், நான் உங்க கூட இருக்கேன், எல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று அமித்ஷா சொன்னதும் பதிலுக்கு ரொம்ப நன்றி என விஜயும் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து ஆளும் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், கரூர் சம்பவத்திற்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும், அதற்கு பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் மட்டுமே முடியும் என்கிற மனநிலைக்கு வந்திருக்கிறார் விஜய் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அமித்ஷாவுடன் விஜய் பேசிய பின்பு அடுத்து 2 முறை ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணுடன் தொலைபேசியில் பேசி இருக்கிறார் விஜய். பாஜகவுடன் கூட்டணிக்கு தயார் என வெளிப்படையாகவே பவன் கல்யாணுடன் பேசிய விஜய் அதில் கூட்டணி உறுதியாவதற்கு முன்பு எத்தனை தொகுதி மற்றும் அமைச்சரவையில் பங்கு ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என பவன் கல்யாணிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அடுத்த 1 மாதத்திற்குள் தாவேகா பாஜக கூட்டணி உறுதி செய்யப்படும் என்பதும் டெல்லியிலிருந்து வரும் தகவல். இந்த நிலையில் தாவேகா பாஜக கூட்டணியில் நுழைந்தால் திமுகவை மிக எளிதாக வீழ்த்து விடலாம் என்பது தமிழக அரசியல் நிலவரம்.